என் பேர் பட்டாயி. நாங்கள் கோவில்பட்டியிலேருந்து வசிக்கிறோம். எங்களுக்கு இப்போ இந்த எஸ்பிபிடி மூலியமாக 8 மாதமா பொருள் வாங்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒரு அக்கா வாங்கி இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. நான் 2 குழந்தைய வச்சுட்டு வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சம்பளம். வீட்டில் இருந்தால் வேலை காசு இல்லை. ஒரு நாளைக்கு 700 800 தான் சம்பளம். இதனால் 8 மாதமா பொருள் வாங்கிட்டு இருக்கோம். சுண்டல், பாசிப்பயிறு, அப்புறம் கேழ்வரகு மாவு, அப்புறம் பட்டாணி, அப்புறம் சத்து மாவு மாதிரி தராங்க. அப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு பாக்கெட்டு, இது மாதிரி 10 8 பொருள் தராங்க. நாங்கள் ஒவ்வொன்றையும் குழந்தைங்களுக்கு சுண்டல் ஸ்நாக்ஸ் போட்டு தரோம். கேழ்வரகு மாவில் கொழுக்கட்டை பிடிச்சிரும். ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லாக ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ்பிபியில் இது மூலம் கொடுக்குற மூலிமா. அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றது ஒரு ஆள் தான் வேலைக்கு போகிறாங்க. நான் 2 குழந்தைய வச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். அவங்க ஒரு ஆள் தான் சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட்டிகிட்டு போகணும். இந்த பொருள் மூலிமா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க காலைல வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. வேலைக்கு போனால் தான் சம்பளம், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால ஒரு மாதத்துக்கு 12,000 இது மாதிரி தான் சம்பளம். அதுலேயும் குடும்பத்தை பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணும். என்னையும் பார்த்துக்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும். வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பையன் 6 வயசில், பொண்ணு 2.5 வயசில். எஸ்பிபியில் பொருள் கொடுக்குறது பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க. இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க பொருள் தந்துக்கிட்டுருக்காங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ நாங்கள் எஸ்பிபியில் 8 மாதமாக பொருள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியணும். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சலுகை போய் கிடைக்கணும். நாங்கள் இதை மாதம் வாங்கிட்டு இருக்கறனால டெய்லி ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுப்போம். கொஞ்சம் வீட்டு செலவு குறையுது. கடையில் வாங்குறதுக்கு காசு போட்டு வாங்கும்போது எஸ்பி மூலியமாக கொடுக்கறனால கொஞ்சம் செலவு குறையுது. இதை வீணாக்காமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கினா 1000 ரூபா 1500 வரும். இப்போ நாங்கள் எஸ்பி மூலியமாக வாங்கினால எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. அதனால் 1000 ரூபா 1500 எங்களுக்கு செலவு மிச்சமாகுது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தானதாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் வரணும். 1 மாதத்துக்கு வாங்குறது எங்களுக்கு வீணாக்காமல் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பெரிய அளவுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு சின்ன வீடு தான். நாங்கள் சிம்பிளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைய வச்சு அவங்க ஒரு ஆள் வேலைக்கு போய் கஷ்டப்படுறதுனால எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான். நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால தான் பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க. அது மூலிமா போய் சேர்ந்து இப்போ எஸ்பிபியிலேருந்து நாங்கள் 8 மாதமாக பொருள் வாங்கிட்டு இருக்கோம். இதனால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பிபிடிக்கு நன்றி. ரெகுலராக பொருள் கொடுத்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.